Hi friends, welcome to our channel. Today we are going to visit the Isha Yoga Center in Coimbatore that is known for its Adi Yogi Shiva statue. The Isha Yoga Center is situated at the foothills of Velliyangiri on the outskirts of Coimbatore. It is the headquarters for the Isha Foundation. Isha Foundation is a non-profit spiritual organization that was founded in 1992 near Coimbatore by Sadhguru Jaggi Vasudev. It hosts the Isha Yoga Center, which offers yoga programs under the name of Isha Yoga. The foundation is run entirely by volunteers and it has over 9 million volunteers. The Yoga Center, founded at Isha Foundation in 1994, offers yoga programs under the name of Isha Yoga. This is believed to be a sacred space for self-transformation, where you can come dedicate time towards your inner growth. The center offers all 4 major parts of yoga: Kriya, that is energy; Jnana, that is knowledge; Karma, that is action; and Bhakti, that is devotion. It draws people from all over the world. The statue that you see in front of us is the famous Adi Yogi Shiva statue. It was designed by Sadhguru Jaggi Vasudev and it is 112 feet tall. It was inaugurated by our Honorable Prime Minister Narendra Modi ji. The Adi Yogi statue depicts Shiva as the first yogi or Adi Yogi and the first Guru or Adi Guru who offered yoga to humanity. Hi friends. Hi. என்னையும் காமிச்சிருங்க. நாம் இப்போ இஷா யோகாவில் இருக்கோம். The statue was built by the Isha Foundation using 20,000 individual iron plates that were supplied by the Steel Authority of India, and it weighs around 500 tons. If we take a left from here, we can visit the Dhyana Linga. If we take tokens, we can use the traditional bullock carts to reach this Dhyana Linga. Right now, you can see that they are washing the statue with water. Seems like this is an everyday procedure. This statue is recognized as the largest bust sculpture by the Guinness Book of World Records. In front of the statue, we can see a small Shivalinga. This is called the Yogeshwar Linga. பார்த்தீங்கன்னா நம்ம தியானலிங்கம் போயிட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் இருக்குது. ஒரு மாட்டு வண்டி சர்வீஸும் இது மாதிரி ஒரு வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. நாம் நடந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு மாட்டு வண்டி ஆள்காரங்களை திருப்பி கொண்டாக்குதுன்னா திருப்பி அவங்கள அங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட போய் சேர்க்குறாங்க. மலையாளத்தில் தானே പറയറനാ അറിയറേ
பின்னாடி வண்டி வருது பாரு. அதுல பின்னாடி வண்டி வருது. தள்ளிக்கோங்க. நாமளும் அதுலேயே போயிருந்துக்கலாமோ? டோக்கன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2 kilometers அங்கே 1 kilometer. 1 kilometerங்கிறாங்க. சீக்கிரம் போவோமான்னு தெரில, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ஆதியோகி ஸ்டாச்சுவோட பின்னாடி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு இந்த மாட்டு வண்டியை நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கு. அது ஃபஸ்ட்டு போகுமா நாம் ஃபஸ்ட்டு போவோமான்னு தெரியல. அது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஸ்டேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இன்னமும் அந்த மாட்டு வண்டி கூடயே தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் ஸ்டால், மாஸ்க்கு, ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு பேசிக்கலி இந்த ஜூஸ்லாம் கிடைக்குது பாருங்க. பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தோணுது ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி பண்ணிட்டாங்க. நல்லா தியானம் பண்ணிட்டு நல்லா பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போகலாம். நிறைய பேர் அதுக்கு தான் வராங்க. பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு இல்லை அந்த சிவன் ஸ்டாச்சுவை பார்க்க. மாட்டு வண்டி நம்ம கூடயே தான் வந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு மனிதன் தனியாக நடந்து செல்கின்றான். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறேன். இஷா யோகாவில் சேர போறான்னு நினைக்கிறேன். இல்லை என்ன கல்யாணம் ஆகல, சிங்கிள் நினைக்கிறேன். முரட்டு சிங்கிள். நல்லா இருக்கு. நீங்க நல்லா இல்லையா? இந்த மாட்டு வண்டிக்கு முன்னாடி இன்னொரு மாட்டு வண்டி எத்திட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா தானே? இன்னும் உள்ள போனப்போ அதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. எங்கே? அதுவா? அங்கே சீக்கிரம் போயிடலாம் வாங்க. இதுதான் பார்க்கிங். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடம் ரீச் ஆகிட்டோம். மாட்டு வண்டியிலேருந்து அவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே நாம் போக போகிறோம். கமான். நல்லா இருக்கு என்ட்ரன்ஸு. எங்கே எடுக்கணும்? வாவ், ஸ்னேக் ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? அழகாக இருக்குல்ல? இது அந்த சிவன் கழுத்தில் இருக்கிற அந்த பாம்போட சிக்னிஃபிகன்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். வரவங்களெல்லாம் இங்கே வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குது. பெரிய கார்டன் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு பேக் செக்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே சென்ட் பண்ணுறாங்க. At the Isha Yoga Center, there is a sacred water body where visitors can take a dip before entering the main energy space. This is not only for physical cleansing and freshening, but also to activate and sensitize the energy body of the visitors, to prepare them to fully receive the energies of the space. There are 2 Tirtha Kunds, the Chandra Kund for women and Surya Kund for men. Due to Corona, this was closed when we had visited, so we could not see what was inside. This is the pathway that leads to the Dhyana Linga. The Dhyana Linga is a temple inside the premises which has a huge dome and a lingam which is 13 meters in height. It is made of black granite stone and complete silence is maintained inside the temple. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் நேராக போய் லெஃப்ட் போனீங்கன்னா அங்கே தான் தியானலிங்கா. அங்கே உள்ளே வந்து மொபைல் அலவுட் கிடையாது. மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்துச்சு. எல்லோரும் உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால ஃபோன்லாம் அலவுடும் இல்லை. அதனால உள்ளே வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு திரும்பி போயிட்டுருக்கோம்.
We were asked to switch off our phones before entering the Dhyanalinga, and hence we could not record what was inside. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஃப்ரண்ட்ல இருந்துச்சு. இதுதான் இந்த இஷா யோகா மேப்பு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆதியோகி ஸ்டாச்சு. அங்கேருந்து நம்ம நடந்து வரும்போது இந்த ஸ்னேக்கோட ஒரு என்ட்ரன்ஸு. அப்படியே போகும்போது இங்கே நிறையா அந்த தண்ணி போகிற சத்தம் கிடைச்சில அந்த வாட்டர் ஃபால் நேரில் அது. இந்த ஏரியாவில் தான் எல்லோரும் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் முன்னாடி போகும்போது அந்த நந்தி ஸ்டாச்சு நம்ம பார்த்தோம்ல அது. அந்த பெரிய மரம் இதுதாங்க அந்த தியானலிங்கா. நம்ம உள்ள வீடியோ எடுக்க முடியாத இடம். இப்போ நம்ம உள்ள இருந்து வெளியில வந்துட்டோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். நம்ம இப்போ திரும்பி போக போகிறோம். ஆல்மோஸ்ட் இருட்டு ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. இங்கே ஷாப்ஸ்லாம் என்னமோ சாப்பிட்றதுக்குலாம் இருக்குது. ஏன்னா ஒரு டீ ஒரு காஃபி வேணா குடிச்சிட்டு போகலாம். என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு, ஏன் ரொம்ப டல் ஆயிட்டீங்க? ஓகே சரி. முன்னாடி நம்ம அந்த சிவனோட ஸ்டாச்சு இன்னொரு தடவை இந்த லைட்டிங்லாம் போடுறாங்கன்னு பார்க்கலாமா? அந்த டைம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி போட்டுருவோம். ஓகே பை காய்ஸ். Bye bye. So back to home. Every time I cross Coimbatore, I've always wanted to visit this Adiyogi statue, but I never got a chance. Finally, I was able to visit today, and I really enjoyed this trip. Hope you enjoyed this video. Do like and subscribe our channel. Until next time, bye bye.